இளமையில் வந்து உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குது, நீங்கள் வந்து நடிக்கணுன்ற எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எண்ணங்கள்லாம் எனக்கு ஏற்படலை. அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது, தெரியாது வேறு. ஆ ஏன்னா கேரளாவிலேயே ஒரு 10-11 வயசு வரைக்கும் வளர்ந்ததுனால அங்கே சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சினிமா பார்க்க முடியாது. ஓஹோ வெளியில் எங்கேயாவது பாட்டு கேட்கும் இல்லையா கல்யாணத்தில், ஆமாம். அதுக்கு நின்று அங்கே வந்து அந்த தோட்டத்தில் பெரிய தோட்டம், அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டுருப்போம். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஓஹோ கோயிலுக்கு போகும்போது வரும்போது இந்த போஸ்டர்கள்லாம் பார்ப்போம். பராசக்தி, ஆ அப்புறம் பத்மினிமா நடித்த படங்களுடைய போஸ்டர், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு கூட தெரியாது. ஓஹோ அதனால சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஓஹோ பொண்ணை வந்து ஒரு நடிகை ஆக்கணுங்கிற ஓஹோ ரொம்ப மனசில். ஃபாதருக்கு அதிகம் இருந்ததா கேள்வி? ஆமாம், ஃபாதர் வந்து சின்ன வயசில் நாடக கம்பெனியில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓஹோ அவர் மிலிட்ரி ஆள் தான். ஓஹோ ஆனால் சித்தூரில் வந்து அவங்க அப்பாவுடைய வீட்டு பக்கத்தில் தான் நாகையா சார் இருந்தார். ஆஹா அதனால அவர் என்னை தூக்கி வளர்த்துருக்காரு. ஓஹோ பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.